ஒர்க் ப்ரெஷரு, அப்பாவுக்கு உடம்பு முடியாதது, அது இதுன்னு ஒரே அப்செட்டாக இருந்திருப்பீங்கள்ல? ம் எப்பயுமே தலைவலியாக தான் இருக்கும். அப்போ கூட நான் உங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டாக இல்லாமல் போயிட்டேன். அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு மென்டல் சப்போர்ட் தேவைப்படல. என் கவனம் ஃபுல்லாகவே அப்பா மேலே தான் இருந்துச்சு. நீ என்ன வேணும்னாவே பேசாமல் இருக்க போற? உனக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். இல்லைக்கா, அன்றைக்கி அப்பா இறந்தப்ப இது இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், என் பேச்சை யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு அழுதிங்கள்ல. ஒருவேளை நான் அப்போ பேசிகிட்டு இருந்தா நான் கேட்டிருந்திருப்பேன். வேணும்னே தான்க்கா பேசாமல் இருந்தேன். கேவலம் உங்கள் மேலே ஒரு ஈகோ வச்சுருந்தனால. என் மேலே உனக்கு என்னடா ஈகோ? ஆமாக்கா, நானாக தான் எப்போவும் மெசேஜ் பண்ணுறேன், நீங்களாம் என்றைக்குமே பண்ணதில்லை. கோவம் வந்து சண்டை போட்டு மெசேஜ் பண்ணாமல் போனால் கூட நீங்களாம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. நானாக எப்போ வந்து மெசேஜ் பண்ணுறேன்னா அப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதான் பக்கத்தில் இருந்தால் வேல்யூ தெரியாதுன்னு விலகி போக ஆரம்பித்தேன். ஆனால் அதுவே ஒரு பெரிய கேப்பாக வரும்னு நினைக்கல. இவ்வளோ பேசுறல்ல, உனக்கு தோணுச்சா நான் வேணும்னே இப்படி பண்றேன்ட்டு? ஆமாம். ஆனால் நீ பேசாமல் இருக்கும்போது எனக்கு என்னமா தோணுச்சு? நம்ம தம்பி நம்மக்கிட்ட வேணும்னா பேசாமல் இருப்பான், அவனுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு நான் நினச்சேன். எனக்கு ஒரு தேவை இருக்கும்போது நீ கூப்பிடாமே வந்து நின்று என்கிட்ட தான் நீ கேட்கணும்னா நீ தாண்டா கேட்கணும். கேட்டாதாண்டா தெரியும். என்கிட்ட கேட்கறது உனக்கு என்ன பிரச்சனை? இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணுமா? கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.